இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். சார், திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வெளியேறியதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எதிர்பாராத ஒரு முடிவு அல்ல. ரெண்டாவது விஷயம் அதில் முக்கியமாக கருத வேண்டியது என்னன்னா, திமுக நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறாங்க. ஆனால் பாஜகவை எதிர்ப்பதிலோ அல்லது மற்ற விடயங்களிலோ இந்திய ஒன்றியத்தை எதிர்ப்பது எந்த விதமான ஒரு முனைப்பும் காட்டாத தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு 10 சீட் வரை தரப்போவதா சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குது. ஆனால் கொள்கை ரீதியாக திமுகவோட இணைஞ்சு பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய, பாஜகவை எதிர்க்கக்கூடிய, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், 2 இடதுசாரிகள், அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் கட்சி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்த குறைக்க சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக எந்த இடத்துலையும் குரல் கொடுக்காத காங்கிரஸுக்கு 28 சீட்டை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. 3 சீட்டு சேர்த்து 28 சீட்டை கொடுக்குறாங்க. இவருக்கு வந்துட்டு மறுக்கிறாங்க, வேல்முருகனுக்கு ஒரு சீட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாதா? எனது கேள்வி என்னன்னா, அந்த சாலை சுங்கவரி உயர்த்தப்பட்ட விடயங்கள்ல இருந்து பல்வேறுபட்ட விஷயங்கள்ல கடத்துல நின்று போராடின ஒரு கட்சி தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனும். ஏன் அதை நம்ம அங்கீகரிக்க கூடாதா? அந்த தமிழன் கட்சி அது வன்னியர் பள்ளியில் பொதுவாக இந்த 2 வன்னியர் கட்சி அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ராமதாஸ் ஐயாவுடைய இந்த பாமகவும், அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் எதிர்ப்பு நிலையில போயிட்ட உடனே, திமுகவுக்கு எதிராக போயிட்ட உடனே, அப்ப அந்த இடத்துல வந்துட்டு வேல்முருகன் நம்மளுக்கு ஒரு பலமா இருப்பாருன்னு கூட கருதலையா திமுக? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு முடிவை ஏன் எடுத்தாங்க அப்படின்றது தெரியல. அப்ப இந்த பிரச்சனைக்கு பின்னாடி தேமுதிக தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தேமுதிகவை மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனையே உருவாயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி நான் சொன்னலையே. தேமுதிக வேற. தேமுதிக அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கக்கூடிய பாஜக எதிர்ப்புல கிடையாது. இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க கிடையாது. அப்புறம் எந்த இடத்துல வந்துட்டு அவங்க திமுக அவனுடைய நிலைப்பாட்டை வந்துட்டு ஒற்றி நின்னாங்க சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க கூட்டணிக்கு வராங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அவங்களுக்கு 0.5% 3% இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க சீட்டை கொடுக்குறீங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க சேர்த்து கொடுக்குற நீங்க கொள்கை வழி நிற்கிற இந்த கட்சிகளை எல்லாம் ஏன் புறக்கணிக்கிறீங்க அல்லது குறைச்சு கொடுக்குறீங்க? இந்த கேள்வி வந்துட்டு திமுகவுக்கு எதிராக ரொம்ப பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடியது. இந்த தேர்தலில் உங்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு திமுக கூட்டணிக்கு, உண்மை. அதுக்காக கொள்கை ரீதியாக அவங்களோட நிற்கிறவங்க எல்லாம் வந்துட்டு குறைச்சிக்க சொல்லுவீங்களா? அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா தெரியல. முதிர்ந்த ஒரு அரசியலாகவும் எனக்கு தெரியல. தேர்தல் நேரத்தில் கொள்கை கூட்டணியை தவிர வெற்றி கூட்டணியும் கொஞ்சம் மனசுல நினைக்கணுமே. அனைத்து விதமான சாதக பாதகங்களையும் நம்ம யோசிச்சு தானே களத்துல இறங்க முடியும். சாதக பாதகங்கள் அப்படின்றதுல வந்துட்டு நீங்க ஆமா ரைட்டு சரி ஒத்துக்கிறேன். இவர் சாதகமா பாதகமா? இடதுசாரிகள் சாதகமா பாதகமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதகமா பாதகமா? ஏன் குறைக்கிறீங்க? காங்கிரஸ் விட்ட திராவிடோட போயிருப்பாங்க. அதான அது. என்ன அது சாதகத்தன்மை வந்துருச்சு காங்கிரஸ் மேல உங்களுக்கு? தனிச்சு நின்று எல்லா தொகுதியும் டெபாசிட் இருந்த ஒரு கட்சியை 28 சட்டப்பேரவை தொகுதியை கொடுத்து அவங்களை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கொள்கை ரீதியா அவங்களோட உறுதியா நின்ற அந்த கட்சிகள் எல்லாம் ஏன் புறக்கணிக்கிறீங்க? அது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி? தவறு, மிக மிக தவறு. திமுக கூட்டணியில இந்த பிரச்சனை இதோட முடிய வாய்ப்பு இருக்குமா, இல்ல இன்னும் அது தொடருமா? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அதெல்லாம் ஸ்டாலினுக்கு வந்துட்டு அந்த தலைமைத்துவம் உண்டு. இதுக்கு மாதிரி யாரையும் விட மாட்டாரு. இன்னைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அநேகமா இன்னைக்கு முடிவு எடுக்கும். அந்த முடிவு தான் இதை விட பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கும். ஒருவேளை அவங்க எதிர் முடிவு எடுத்துட்டாங்க, திமுக கூட்டணி ஆதரிக்கிறோம், ஆனா நாங்க தனிச்சு போட்டிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னோம்னா அது ஒரு பெரிய பின்னடைவா திமுகவுக்கு பார்க்கப்படும். அதனால அவங்களுடைய வெற்றி தோல்வி பாதிக்கப்படாதுன்னா திமுக கட்சி மேல தலைமையின் மேல இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்றதும் நம்பிக்கை அப்படின்றதும் பெரிய அளவுக்கு குறையும்.